துணை முதல்வர் உதயநிதி உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிடுறாரு. பிரச்சாரத்தின் போது அண்ணன் கருணாஸ் வெட்டு 1 துண்ணு 2ன்னு பேசுவாரு, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுவான்னு சொல்றாங்க. இந்த தேர்தலில் நீங்க எந்த மாதிரி ஓப்பனா பேச போறீங்க, எந்த மாதிரி இந்த தேர்தல் களத்தை அணுக போறீங்க? கடந்த 5 ஆண்டுகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்று மக்களுக்கான எந்த பணியுமே செய்யாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே வேலை செய்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இன்றைக்கு களம் காணுகின்ற செந்தில்நாதனை எதிர்த்து அதிக பெரும்பான்மையான வாக்குகளிலே நாம வெற்றியடையணும் அப்படிங்கறதான் சூசகமாக என்னிடத்தில் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் என்னுடைய சகோதரர் தான், என்னுடைய தம்பி தான். அதனால நான் என்னைக்குமே அவர் சொல்ற மாதிரி நமக்கு பொய் பேச தெரியாது, மனசுல பட்டதை பேசுவோம். தவறு யார் செஞ்சாலும் தவறு தான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அதே நேரத்தில் இங்கே நமக்கு தேவை மக்களுடைய தேவைகள் என்ன, இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எது எது பின்னடைவில் இருக்கு, எது பின்தங்கி இருக்கு, எது முடங்கி இருக்கு, எதை உடனடியாக நம்ம செயல்படுத்தணும், இப்படிங்கிறதெல்லாம் நாம் சேகரித்து மக்களை சந்திச்சு வாக்கு கேட்கும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்கள் இது குறைன்னு சொல்லுவாங்க. அந்த குறைகளை கேட்டறிந்து மாவட்ட ஆட்சியாளர் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்து நம்ம அந்த வாக்குறுதிகளை, முதல்வர் ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகள் மக்களுடைய தேவைகளை அறிந்து அதுகளை முதலிடத்தில் சொல்லி அதை நிறைவேற்றுவேன். இதுதான்.